எதிர்காலத்தில் என் சகோதரியின் சக்தியை, அதாவது இவளுடைய விஷத்தை என்னால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை என்றால் நான் இவளை எவ்வாறு பார்த்துக் கொள்வேன் தாயே? இதற்கு ஒரு வழிதான் இருக்கிறது வாசுகி. நாம் கூடிய விரைவில் மானசாவை பெரியவளாக மாற்ற வேண்டும். இது நடக்க வேண்டும் என்றால் நான் ஐம்புலத்தையும் ஒன்று சேர்க்க வேண்டும். ஐம்புலத்தின் தவத்தினால், அதனால் கிடைக்கும் சக்தியினால் மானசாவின் உடல்நிலை, இவளுக்குள் இருக்கும் சக்திகளை இவளால் கட்டுப்படுத்த இயலும். நீ மானசாவை கைலாயத்திற்கு எடுத்து செல். கைலாயத்தில் இருக்கும் சக்திகள், அந்த இடத்தில் இருக்கும் பிரதிபலிப்பு, ஐம்புலத்தில் இருக்கும் சக்திகளை வைத்து இவளை வளர வைக்க முடியும். ஒருமுறை இது பூர்த்தி அடைந்து விட்டால் அதன் பிறகு மானசாவின் தமையனாக நீ நிச்சயம் மகிழ்ச்சி அடைவாய். கவலைப்படாதே வாசுகி, அனைத்தும் நன்றாகவே நடக்கும். கவலை கொள்ளாதே வாசுகி, அனைத்தும் சரியாகிவிடும். தாயே, இந்த 5 புலன்களின் தியானம் எவ்வாறு என் சகோதரிக்கு உதவும்? ஒரு தாயின் கர்ப்பத்தில் ஒரு குழந்தை உருவாகும் போது ஜீவாத்மாவில் ஐம்புலன்களின் சக்திகளும் ஒன்று சேரும். ஆகையினால் இப்பொழுது நான் ஜெகஜ்ஜனனி பார்வதி மானசாவிற்காக ஐம்புலங்களையும் இப்பொழுது இங்கு வரவழைக்கப் போகிறேன். அவர்கள் மானசாவிற்கு அவளது சக்திகளை அவளே கட்டுப்படுத்துவதற்கு தேவையான சக்திகளை இப்பொழுதே கொடுப்பார்கள். குழந்தை மீது கொண்ட அன்பால் நீ என்ன செய்திருக்கிறாய் என்று நீ அறிந்திருக்கவில்லை பார்வதி. இதற்கான விளைவு பெரும் சங்கடமாகும்.